அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் நடத்தப்பெறும் தொன்மை பேசுவோம் நிகழ்வின் இன்றைய சிறப்புரையினை வழங்க நாடக செயல்பாட்டாளர் உதிரி நாடக நிலம் தஞ்சாவூர் திருவாளர் உதிரி விஜயகுமார் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவனையா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிய நாள். இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்பவர், நம்மோடு கருத்துரையாற்றவிருப்பவர், தமிழ் மொழியின், தமிழ் இனத்தின், தமிழினுடைய எதிர்காலத்துக்கு, அதனுடைய நாடகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய, முத்தமிழினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய நாடகத்தமிழினுடைய நிலைக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த செம்மாப்புடைய மிகப்பெரிய எதிர்காலத்துக்கான கலைஞர். இவரை முதலில் நான் சந்தித்தது தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் மிகப்பெரிய நாடக ஜாபவானாக கருதப்பெற்ற பழக்கமில்லாத நான் அவருடைய வீட்டிற்கும் அவரோடு பல மணி நேரங்கள் பேசுவதற்கான வாய்ப்பையும் பெற்றவன் என்ற முறையில் இவருக்கான சிறந்த வெளிப்பாடுகள் இந்த உலகத்தை பெரிய நிலையில் புறக்கவில்லை என்ற மன வழியோடு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிலையை இவர் அடைய வேண்டும் என்ற உண்மை விருப்பத்தோடு இவரை பேச அழைத்திருக்கிறோம். இவருடைய அனைத்து செய்திகளையும் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு நிலையில் கலைஞன் என்பவன் பற்றியும், உண்மையான கலைஞன் என்பவன் பற்றியும் நான் பல நிலைகளில் என்னுடைய சுவடிகளில் குறித்து வைக்கும் பொழுது ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நான் என்னுடைய ஒரு குறிப்புச் சுவடியில் குறித்து வைத்தது நினைவுக்கு வருகிறது. The true artist will let his wife starve என்று பெர்னாட் ஷா ஒரு செய்தியில் எழுதுவார். ஒரு நல்ல உண்மையுள்ள கலைஞன் அவனுடைய மனைவியை பட்டினியில் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். His children go barefoot. அவனுடைய குழந்தைகள் காலில் செருப்புகள் இல்லாமல் நடந்து போகக்கூடிய சூழல் இருக்கும். His mother drudge for his living at 70. அவனுடைய தாய் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடியவளாக, ஒரு அடிமை வேலை செய்யக்கூடியவளாக இருந்து கொண்டிருப்பால் அது பற்றியும் அவனுக்கு கவலை இருக்காது. ஏனென்றால் அவனுடைய கலை ஈடுபாடுகளில் அவன் மூழ்கி கிடப்பான், அதில் பெரும்பாடுபடுவான், தொல்லைப்படுவான் என்பதையெல்லாம் இந்த வரிகள் நமக்கு சொல்லும். ஆனால் அந்த கலைஞன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று பெர்னாட் ஷா குறிப்பிடுவார். sooner than work at anything but his art. அவன் கலையில் மூழ்கி கிடப்பான், அதுவே தன்னுடைய வாழ்க்கையாக கிடப்பான். ஏராளமான முறைகள் எனக்கு இவர் தொடர்பு கொள்ளும் பொழுது, அவருடைய நிலைகள் பற்றி எல்லாம் எனக்கு சொல்லும் பொழுது, ஐயோ நாம் எதுவும் செய்ய முடியாதவனாக இருக்கின்றோமே என்ற நிலைப்பாட்டில் நான் துடித்ததுண்டு. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது அந்த வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பெர்னாட் ஷாவினுடைய இந்த வரிகள் தான் நினைவுக்கு வரும். மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது, எனக்கு அது தெரியும். அவரோடு பல ஆண்டுகள் நான் பழகியவன் என்ற முறையிலும் இந்த தமிழ் மொழியோடைய அனைத்து நிலைப்பாடுகளோடு தொடர்புடைய இவரை பேச அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். ஐயா, தங்களின் உரையினை தொடங்கலாங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா, உங்களது அன்மியூட்ல இருக்கு, மியூட் எடுத்து விட்டுருங்க. இப்ப கேக்குதுங்களா? சரியா இருக்குங்க ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி இந்த மாலை வேளையில உங்க எல்லாரையும்
இந்த இணைய வழியா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, தொடங்கும் போதே தோழர் அறிவன் அவர்கள் வந்து கலைஞனுடைய குடும்ப சூழல் இல்லை அப்படின்னா அவர் சார்ந்து இருக்கிற உறவுகளுடைய சூழலை பத்தி சொல்லும் போதே முதல்ல என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சொன்னோடனே ஒரு மாதிரி சட்டுன்னு ஒரு 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 நொடி மனசு கலங்கிதான் வந்துச்சு. ஏன்னா சூழல் அப்படிதான். ஆனா அது வெற்றி பெறணும், நல்ல சூழல்ல இருந்து இந்த கலையை வந்து நான் பண்ணிட்டே இருக்கணுன்றதுதான் சரியான ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு இடமாவும் இருக்கும். ஆனா என்ன செய்யறது, கலை வந்து அனுபவத்தையும் நல்ல பகுத்தறிவையும் பெரிய பேரன்பையும் இந்த உலகத்தையே நேர்மையா தூய்மையா கலை வழியா ரசிக்கிறதுக்கான ஒரு சூழலை நான் தேடி தேடி வேலை பார்த்ததுல இந்த கலை வாழ்வு இந்த கலை வாழ்வுல நான் பொருத்தி கொண்டதுல இந்த கலைக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த கலை வாழ்வுல நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் புதுசா இருக்கிறதுனால அது தன்னைத்தானே ஒவ்வொரு நொடியும் புதுசா தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறதுனாலதான் இந்த சூழல்லாம் இருக்குது. அதனாலதான் பெரிய போராட்டமா இருக்குது. குடும்ப சூழல் இதெல்லாம் என்னை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன தயக்கம், சின்ன தயக்கம் இல்ல, அது இப்போ அது ஒரு பெரிய தயக்கம் தான். ஆனா அதெல்லாம் சரி பண்ணணுன்றதுதான் என்னுடைய கலை வாழ்வுல நான் தேடி போயிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு இப்படி ஒரு கலை வாழ்வுக்குள்ள கலை வேலை செய்யக்கூடிய ஒரு கலைஞருக்கு ஏன் அந்த காலப்பட்டே இப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான். அப்ப இந்த சூழலை எப்ப சரி பண்றது? அப்போ கலைஞன் காலங்காலமாக வறுமையிலையும் பசி பட்டினிலையும் இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து மட்டுமே ஆர்ட் இப்படி வந்திருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஆர்ட் கடைசி வரைக்கும் கலை மட்டுமே கொடுக்குதா, அந்த கலையை வந்து வேலையா பணியா செஞ்சு செஞ்சு செயல்பாடா செஞ்சு 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 குடும்பத்தை பாக்குறது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த சமூகத்தை பாக்குறது தானே. அப்போ நான் குடும்பத்தை பார்க்கறத விட சமூகத்தை வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படி நம்ம கலை வழியா எப்படி இந்த சமூகத்தை வந்து ஒரு சமநிலைப்படுத்துறது, பொதுநிலைப்படுத்துறது, இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு கான்சியஸ் ஆக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். இப்போ அந்த கான்சியஸ்குள்ளார சமூகத்தை பார்க்கறதுக்கான நேரம் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதிக நேரம் செலவிட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதுனால குடும்பத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியாம இருக்குது. ஆனா அது விரைவில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விடும். ஆனா அதுக்கான இழப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்தா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா. ஆஹ் ரொம்ப நன்றி தோழர் அதிவன் அவர்களுக்கு இந்த சூழல்ல இந்த வாய்ப்பையும் இந்த அனுபவத்தை பகிர்ந்ததுக்கான சூழலை உருவாக்கி மிக்க நன்றி. அதான் என்னன்னா, நாடக தொன்மையும் என் வாழ்வின் கலை வாழ்வின் பணியும் இருக்கு. நான் இயங்குற இந்த நாடகம் கலை எப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு நாடகத்துறையில. அதுல நான் சார்ந்து இயங்குகிற பிரிவு என்னவா இருக்கு அப்படின்னா, மாடர்ன் தியேட்டர், நவீன நாடகம் அப்படின்றதுக்குள்ளதான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கிறேன். இந்த நவீன நாடகம் வந்து பெரிய வந்து எல்லாருக்கும் அப்பாற்பட்ட சூழல்லாம் ஒண்ணும் கிடையாது. மிக நெருக்கமான சூழல் தான். நவீனம்னா என்ன, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி உள்ளதுதான் நவீனம் சொல்றது. புரியுற மாதிரி இருக்கிறது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி இருக்கிறது தான் நவீனம் சொல்றது. அது ஒவ்வொரு நொடியும் அப்படித்தானே, புதுசு புதுசா இருக்கு, புரியுற மாதிரியா இருக்கு. அதனால வந்து இது நவீன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நவீன நாடகத்தினுடைய தொடக்கம், அதனுடைய தொன்மை பத்தி ஒரு சின்னதா நான் உங்களுக்கு வந்து அறிந்துக்கிறேன். அதாவது நம்ம தமிழ் நாடக சூழல்ல கலை சூழல்ல முத்தமிழ் இருக்கு, இயலிசை நாடகம்ன்ற பேர்ல இயலிசை நாடக மன்றத்துல பேர் இருக்கு. அதுல 3ஆம் தமிழான நாடக தமிழை தான் நம்ம வந்து பணியா அது ஏன் பணின்னு சொல்ற அப்படின்னா வந்து நான் தேர்ந்தெடுக்கல, அது என்ன தேர்ந்தெடுக்கல. ஆனா நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்து நானும் ஏங்கிட்டு இருந்தேன்,
ஆற்றும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள வாங்க, இல்லைன்னா நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படி மாதிரி வந்து எதிர்பார்த்துக்கலாம். அது போலதான் இருக்கிற நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருந்தோம். எல்லா வேலைகளும் ஐயோ இது என்னுடைய வேலை இல்லைன்னு மனசு ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா முதல் நாள் முதல் 1 மணி நேரத்திலேயே நான் எப்போ வந்து இந்த ஆத்துக்குள்ள வந்தனோ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஓ இதான் நம்மளுடைய வேலை இருக்கு போல இருக்குன்னு புரிய வச்ச ஒரு ஒரு வடிவமா இந்த கலை வடிவம் இருக்கிறதுனால நான் முதல் நாள் 1 மணி நேரத்துல இருந்து ஆஹ் அதான் 25 ஆண்டுகளா ஆயிடுச்சு. நான் வந்து ஆம், இந்த தமிழ் நவீன நாடகத்தினுடைய தேவை என்னவா இருந்ததுனால இந்த நவீன நாடகம் இங்க நம்ம வந்து செய்யறோம் அப்படி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஆர்ட்டுக்குள்ளத நிறைய நாடக வடிவங்கள் இருக்குது, நாட்டுப்புற கலை வடிவங்கள் இருக்குது. அதுவும் இல்லாம வந்து தெருக்கூத்துன்ற ஒரு ஒரு முதன்மையான சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் இங்க இருக்குது. இப்ப இது எல்லாமே இருந்தும் ஏன் நவீன நாடகம் அப்படின்றது ஒண்ணு இப்போ பெரிய தேவையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடக வடிவங்களுக்கும் இது வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு சிறு ஒரு துளி மணி நேர நாடக அரங்கேற்றம் வந்தாலுமே உலகம் முழுக்க கவனம் பெறதா இருக்கு. அதனாலதான் தி பெஸ்ட் அப்படின்றது ஒண்ணுதான் இந்த நவீன நாடகத்தோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். தி பெஸ்ட் அப்படின்றதுதான். ஏன் இந்த தி பெஸ்ட் அப்படின்றதுக்கான காரணம் தேடி போனேன் அப்படின்னா மத்த நாடக கலை வடிவங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா அவங்க வந்து முழு நேரமா இதை வந்து எடுக்க வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. என்னன்னா மத்த வேலைகளை செய்வாங்க, நாடகன்றப்ப ஒண்ணு சேர்த்துருக்கு. அது வந்து அமெச்சூர் டிராமான்னு பேரு. அதுக்கு பிறகு சபா நாடகங்கள் இருக்கு, வீதி நாடகங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து தெருக்கூத்து இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்து நவீன நாடகத்தினுடைய தேவை என்னவா இருக்கு, எப்ப வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளர, எப்ப இதனுடைய வேலை வந்து அதிகமாச்சு அப்படின்னா இதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்ல அறிமுகப்படுத்துனது. இல்லை அப்படின்னா இந்த நவீன நாடகத்துடைய தேவை இருக்குதுன்றத இன்னும் கூடுதலான ஒரு ஒரு அரங்கேற்றத்தினால இது புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஒரு இடத்தை கொண்டு வந்தது ப்ரொஃபசர் எஸ் ராமானுஜம் அப்படின்றது பேரு. பேராசிரியர் சே ராமானுஜம். அவர் வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய நாங்குநேரி அவர் சொந்த ஊரு. ஆனா தஞ்சாவூர்ல வந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல தொடக்கால வந்து வந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர். ஆனா சிறு வயதுல இருந்தே அவருக்கு என்ன அப்படின்னா வந்து நாடகங்கள் மேலையும் பெரிய ஈடுபாடு இருந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்து மேல வந்து பள்ளி ஆசிரியர் இருக்கும்போது குழந்தைகளுக்கான கல்வி எடுக்கும் வகுப்பு எடுக்கும் போதே இல்ல இன்னும் இதை வந்து வேற மாதிரி புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. அப்போ இதை எப்படி சரிப்பட்டதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் இவருக்கு மூத்த ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்காரு. தமிழ் நவீன நாடகம் கொண்டாடி இருந்திருக்கணும், அது செய்யலாம் இருந்தாலும் பரவாயில்ல. பேராசிரியர் எஸ்.பி. ஸ்ரீனிவாசன் பேரு. அவரு தான் ப்ரொஃபசர் எஸ் ராமானுஜம் அவர்களை வந்து டெல்லியில வந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கான நாடக அரங்கம் வந்து படிக்கிறதுக்கான ஸ்கோப் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து அனுப்புறாங்க. அப்போ வந்து ஏசியன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிஸ் இருந்துச்சு அங்க. அதுக்கப்புறம் இப்போ நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா இருக்கு, தேசிய நாடக பள்ளியில. அங்க போய் வந்து குழந்தைகளுக்கான நாடக அரங்கத்தை வந்து படிக்கிறாங்க. ஆனா அங்க உலகம் முழுக்க இருக்கிற நவீன நாடகம், மாடர்ன் தியேட்டர் அப்படின்ற ஒரு அவ்வளவு பெரிய ஒர்க்கிங் ஆர்ட் ஸ்பேஸ், ஒர்க் ஆஃப் ஆர்ட் அங்க இருக்குன்றத வந்து அங்க முழுமையா தன்னுடைய அந்த டெல்லியில தங்கி இருந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு 1977 78கள்ல இங்க வர்றாங்க. வந்து இப்படி ஒரு மாடர்ன் நவீன நாடகம் செய்யலாம் அப்படின்றத வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல தான் முதலாக நவீன நாடக பயிற்சி பட்டறை வந்து நடந்துச்சு. அந்த பயிற்சி பட்டறையில வந்து இப்போ இருக்கிற சில நபர்கள் வந்து காலம் தவறி இருக்காங்க. இருந்தாலுமே இப்ப இருக்கிற மாடர்ன் தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நாடக ஆளுமைகளும், அதாவது பேராசிரியர் முனைவர் மு. ராமசாமி, ஞானி, வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு 20 பேர் வந்து அந்த பயிற்சி பட்டறையில வந்து பங்கெடுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் நவீன நாடகத்தை வந்து அவங்க வந்து பயிற்றுவிக்கிறாங்க, நாடகங்களை ஏற்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. இந்த நவீன நாடகம் என்ன செய்யுது, எல்லா நாடக வடிவங்களும் எப்படி தனித்து ஒரு 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 எப்படி தெரியுது அப்படின்னா இங்க நான் சொன்னல ஃபர்ஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இதுல இப்போ உடை, ஒப்பனை, நடிப்பு,
அரங்க பொருட்கள், அரங்கத்தினுடைய வடிவமைப்பு, அரங்க ஒளியமைப்பு, இசை எல்லாத்துலயும் தி பெஸ்ட் அப்படின்றது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கலை ஆர்வலர்களையும் இல்லைன்னா எல்லா ஆடியன்ஸையும் வந்து ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரியான ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸை நிகழ்த்துறது தான் இந்த மாடர்ன் தியேட்டரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, பேசிக் ஒர்க்கு. அதான் தி பெஸ்ட் அப்படி சொல்றது. இப்போ நாடகத்துல என்ன பண்ண அப்படின்னா, நடிக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே வந்து உடல், குரல், மொத்த உடம்பு, மனசு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து பண்ணுவாங்க. இங்க நம்ம சொல்லக்கூடிய வந்து நவரசம்னு சொல்லுவாங்க. இது வந்து முகத்திலே முடிச்சது. அது ஒரு ஃபார்மெட்டி எழுதி இருக்குது நாட்டியசாஸ்திரன்றது. ஆனா நம்ம தொல்காப்பியில் சொல்லப்படுறது எண்வகை மெய்ப்பாடுகள் தான். இப்ப அந்த பேசிக் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஆர்ட் ரொம்ப நெருக்கமா நம்மளுடைய தொல்காப்பியில் சொல்லப்பட்ட எண்வகை மெய்ப்பாடுகள்ல பொருந்தி வருதுன்னு பார்த்தா இது. அப்போ உடல், மொழி, மனது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒண்ணா இது இருக்கு. இப்போ இதுல இது ஏன் திருப்பி திருப்பி வந்து நவீன நாடகம் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு 100 பேரா இருந்தாலும் சரி, ஒரு 500 பேரா இருந்தாலும் சரி, அந்த 500 பேரையும் வந்து ரொம்ப என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு ஏத்தாப்புல வந்து அந்த வெளிப்பாடுகளை 100வது ஆளுக்கும் புரியுற மாதிரி, பிடிக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து அந்த ஒத்திகை காலங்கள்லயே வந்து பயிற்சி எடுக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முதன்மையானது. மாடர்ன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இது ரொம்ப ரொம்ப அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ 1978கள்ல வந்த இந்த நவீன நாடகத்தினுடைய பங்கு தமிழ்நாடகத்துல எவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இது வரைக்குமான மரபை வந்து உடைச்சு இந்த ஒட்டுமொத்த உடம்பையும் மனசையும் வந்து பயன்படுத்தி எப்பேற்பட்ட கதை மாந்தர்களாகவும் வந்து நம்மளால வந்து செய்ய முடியுன்றது வந்து ரொம்ப எளிமையா அதுக்குள்ளார நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இதுக்காகவே வந்து ஒரு மாடர்ன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நவீன நாடக கலைஞர்கள் தன்னை வந்து அவ்வளவு முழு ஒத்துழைப்போட இந்த வேலையை செய்யும் போதுதான் நம்ம சொல்றது தி பெஸ்ட்னு ஒண்ணு கிடைக்குது. இது மற்ற நாடகங்கள்ல இருந்து ஏன் பிரிச்சு சொல்றோம் அப்படின்னா, அங்க என்னன்னா வெறுமனே நம்ம சொன்னோம்ல அந்த நவரசங்கள் இருக்கும், முழுசா உடை ஒப்பனையை நம்புவாங்க, இது எல்லாமே இருக்கும், பொருள் நம்புவாங்க, இது எல்லாமே இருக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, உடையா இருக்கட்டும், ஒப்படையா இருக்கட்டும், குரலா இருக்கட்டும், மைண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தி பெஸ்ட்ன்ற அளவுல வந்து 100% முழுமையான ஒரு ஒரு ஒர்க்கா பார்த்துக்குள்ள வந்து நிறைய பரிசோதனை முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து அரங்கேற்றமே செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறு கண்ணசைவை கூட முழு பங்களிப்போட செய்யக்கூடிய ஒரு வேலையா தான் இது இருக்கு. இதுல வந்து ராமானுஜம் அவங்க எல்லாம் ஏன் இதை வந்து பெருசா கொண்டாடினாங்க அப்படின்னா, இதுல அவ்வளோ ஒரு ஒரு இப்போ இதுல இதனுடைய இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தெருக்கூத்துன்ற ஒரு கலை வடிவத்துல முழுக்க முழுக்க நிறைஞ்சு கிடக்கிற ஒரு இதா இருக்கு. அந்த குறியீட்டு தன்மைகளோட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுதான் மாடர்ன் தியேட்டர். அந்த குறியீட்டு தன்மைகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய தேடி போகணும் அவசியம் இல்லை. எல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் ஒரு பர்சனல் அடிப்படையில கண்டுபிடிச்சதுதான் தெருக்கூத்து வடிவத்துல கலை வடிவத்துல இருக்கு. நம்மளுடைய நாட்டுப்புற கலை வடிவங்கள்ல மாடர்ன் தியேட்டரோட எல்லா சிம்பிளும் அதுல இருக்கு. எல்லா குறியீட்டு தன்மைகளும் இருக்கு. அதெல்லாம் வந்துதான் ஒரு நிறைய பரிசோதனைகள் பண்ணி இப்போ கரகாட்டத்துல என்ன மாதிரியான உடல் அசைவுகள் இருக்குது, அப்புறம் வந்து பறையாட்டத்துல என்ன உடல் அசைவுகள் இருக்கு, இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா கலை வடிவங்களையும் வந்து இந்த குறியீட்டு தன்மைகள் நிரம்பி இருக்கிறது தான் மாடர்ன் தியேட்டரோட ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா எடுத்த உடனே மாடர்ன் தியேட்டர்ல இருந்து நாங்க வந்து நடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. முதல்ல பாடி அண்ட் மைண்ட் வந்து தாளத்தோட எப்படி வந்து இணையுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இந்த தாளம் வந்து எப்படி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இயல்பா இருக்கோ, இந்த இயல்பு எப்படி ஆர்ட்டா வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றதா நடக்கும். இந்த மாதிரி தெருக்கூத்து, கலை வடிவங்கள், இசைக்கருவிகள் வாசிக்கிறது, தற்காப்பு கலைகள் இது எல்லாமே வந்து பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் நடிப்புன்ற ஒரு பகுதிக்கு கொண்டு போவோம். இது நவீன நாடகத்தினுடைய தொடக்கமாகவும் இப்படிதான் வந்து ஒரு முறையான
அந்த நாடக கலைஞர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கான சூழலும் இருக்குது. ஆனா அப்படி பண்றதுதான் சரியாகவும் இருக்கும். ஆஹ் இந்த நவீன நாடகத்தினுடைய தொன்மையை வந்து அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து தெருக்கூத்து போன்ற கலை வடிவங்கள்ல நாட்டுப்புற கலை வடிவங்கள் நிரம்பி இருக்கு. இந்த தொன்மையை வந்து மாடர்னா நவீனமா எப்படி வந்து ஒவ்வொரு இப்போ வழக்கமா எல்லாரும் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் எடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை இப்ப எடுத்தாலுமே ரொம்ப நவீனமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி அதை அப்படியே சொல்லாம நிறைய குறியீட்டு தன்மைகளோட சொல்ல முடியறதுக்கான ஒரு ஒரு தொன்மை வந்து நவீன நாடகத்தினுடைய ஒரு வேலையா இருக்கு. எவ்வளவு குறியீட்டு தன்மையோட சொல்ல முடியுமோ அவ்வளவு குறியீட்டு தன்மையோட இதை சொல்ல முடியும். ஆஹ் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த பாஞ்சாலி சபத்துல வந்து அந்த துயிலூர் ஒரு காட்சி இருக்குது, அதுதான் செய்வாங்க. ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்ல வரேன். இது ரொம்ப மேற்கோள் காட்டணும்ல, எல்லாரும் காதுல வாங்கி வழக்கப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால, கதையா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த துகிலூருடைய காட்சியை வந்து என்னன்னா, நிறைய புடவைகள் வச்சு செய்யணும்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா மாடர்ன் தேட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டர் வந்து அந்த புடவைய ரொம்ப நேரம் வந்து துகிலுற மாதிரி வந்து ஆக்டர் பண்ணிட்டே இருப்பாரு. இங்க அந்த புடவைய வந்து ஒரு 20 புடவையில சேர்த்து வச்சு பண்ணோம் அப்படின்றது வந்து எல்லாரும் செய்யறது ஒண்ணா இருக்கும். ஆனா இங்க ஒரு நடிகர் வந்து அவ்வளோ நீளமா உள்ள புடவைய வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறான்றது வந்து தன்னோட உடல் மொழியால வெளிப்படுத்துவாரு. இங்க நவீன நாடகத்தினுடைய தொன்மையும் இப்ப சொல்லக்கூடிய நவீன நாடகத்துடைய ஒரு சாராம்சமும் எப்படி ஒத்து போகுது அப்படின்னா, முழுக்க முழுக்க குறியீட்டு தன்மைகளா இருக்கிறதுனால இதோட தொன்மை ரொம்ப ரொம்ப என்னது பழசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப மூத்த ஒரு கலை வடிவமா இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு வந்து இப்போ சொல்றதுதான் நவீன நாடகம்னு சொல்றது. இப்போ நாங்கள் ஏன் வந்து இதை நாங்க தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நிறைய கேள்விகள் வந்து மத்த நாடக வடிவங்கள்லயும் பார்க்கும்போது இருக்கு. என்ன மற்ற நாடக வடிவங்கள்னா மேக்சிமம் இதுக்கு கீழே வந்து பார்த்து வேலை செய்யாது. மேக்சிமம் கையோட வேலை செய்யலாம். இந்த முகம் உடை ஒப்பனை இதுக்குள்ளதான் வேலை செஞ்சிருக்கோம். இப்போ நாங்க வேலை செய்யறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ காலில் வந்து எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கிட்டேன், இதை எப்படி நம்ம நடிக்கிறது? ஓகேவா? இப்போ மத்த எதையும் குறை சொல்லல. ஒவ்வொரு நாடக பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான சில விதிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்றதுனால அப்படி இருக்கும். நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் கொஸ்டின் பண்றோம். அதாவது கேள்விகள் ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து இயல் இசை எல்லாமே வந்து கேள்வி கேட்கறது உண்டான சூழ்நிலை. ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இது இப்படி இருக்குன்னு நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்பதான் புரியறதுக்கு முயற்சி பண்றோம். புரியறதுக்கு அப்புறம் வந்து பிடிக்குது நமக்கு. அது போலதான் இதுல எல்லாத்துலயும் கொஸ்டின் இருக்கும். இப்ப அதான் ஏன்னா எறும்பு கடிக்குது, காலில் எறும்பு கடிக்குது அப்படின்னா நம்ம வந்து எறும்பு கடிக்குது, என்ன பண்றது இல்லை. இப்ப இருங்க, இது வந்து அந்த எறும்பு நசுக்க அப்படி தள்ளி பிடிக்கிறேன் அப்படின்னப்போ இது முகத்துல மட்டும் இருக்கு. இயல்பா நாம என்ன செய்வோம்? எறும்பு கடிச்சுதான் தேய்ச்சி விடுவோம். ரொம்ப மனிதாபமான இருந்துச்சு அப்படின்னா அப்படி எறும்பு தூக்கி போட்டு தேய் டெஸ்ட் அப்படின்னு நிற்போம். இப்ப என்ன செய்யுது? மொத்த உடம்பும் குனியுது. ஒரு குரல் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து இங்க சவுண்டுன்றதுதான் டயலாக். ஓகேவா? இப்போ வெறுமனே முகத்தால் நடிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, எறும்பு கடிச்சிச்சு, நல்லா கடிச்சிச்சு, சரியான எறும்பா இருக்கும் போல இருக்கு. இது இயல்பு இல்லைல்ல. இதுதான் அவர் நவரசம்னு சொல்லி முகத்திலே வந்து எல்லாத்தையும் வந்து கதைக்கு புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள் நிறைய இருக்கு. ஆனா இயல்பு அப்படி இல்லை. இந்த இயல்பை தான் மாடர்ன் தியேட்டர்ன்றது வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா வந்து கைப்பற்றிக்கு. இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட சிம்பாலிக் மெத்தட் எல்லாம் எதுல இருக்குன்னா நம்மளுடைய நாட்டுப்புற கலை வடிவங்கள்ல இருக்கு. ஆட்ட முறைமைகளையும் இசைக்கு முறைகளையும் ஒவ்வொரு அளவுகள்லையுமே வந்து இந்த இது இருக்கு. தெருக்கூத்துல கலை வடிவங்கள்ல அப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் இது எல்லாம் தான் நான் நவீன நாடகத்துடைய தொன்மையா சொல்றேன். அதுவும் இல்லாம இங்க நவீன நாடகத்துல வேலை செஞ்ச எல்லா ஆட்களும் இத உண்மையை சொல்ல போனா நம்ம தமிழ் நவீன நாடகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொன்மையோட ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, நவீன நாடகத்துல யாரு வந்து வேலை செய்யறாங்களோ இது வரைக்கும் ஒருத்தருடைய ஒரு பாணிய இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல. ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா,
நவீன நாடகத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லாக்களும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அரங்கேற்றம் பண்ணும்போது தனித்தன்மையோட வந்து நிகழ்த்துறது தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே வந்து என்னன்னா இப்படி ஒண்ணு இல்லை. ஏன்னா மத்த நம்ம சவுத் இந்தியன் இதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே இந்த இதிகாசம் புராணங்கள் இது மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றாங்க. இல்ல அப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்கிரிப்ட் எடுத்து பண்றது ஒண்ணு இருக்கு. இல்ல அப்படின்னா கான்டெம்பரரியா இப்போ நடைமுறை சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாடக பிரதி எடுத்து நாடக பிரதியாக்கி பண்றாங்க. மேக்சிமம் வந்து எல்லாரும் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த ஒரு நவீன நாடகத்தினுடைய ஒரு பிரதியை எடுத்து பண்றதுக்கு தயாராகிறாங்க. அப்படி பண்ணும்போது கூட கான்டெம்பரரியா இப்ப இருக்கிற சூழல்ல மக்களுக்கு புரியும்படியாகவும் பிடிக்கிற மாதிரியாகவும் நிறைய குறியீட்டு தன்மைகள் வந்து, அதாவது இந்த குறியீட்டு தன்மைகள் வந்து அவ்வளோ புரியாத தன்மைக்கு போறதெல்லாம் இல்லை. மேக்சிமம் எல்லாருக்கும் புரிய மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்குள்ள தான் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கு. இந்த தன்மையோட இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த தெருக்கூத்துடைய கலை வடிவத்துல இருந்தும் நாட்டுப்புற கலை வடிவம் இருக்கக்கூடிய எல்லா குறியீட்டு தன்மைகளையும் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு அரங்கேற்றத்தையே பண்றாங்க. அது தமிழ்ல வந்து மிகப்பெரிய சிறப்பு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியா முழுக்க வந்து நவீன நாடகங்கள்ல ஒரு சென்சஸ் ஒன்று எடுத்தாங்க. அதுல ஒவ்வொரு மொழியில இருந்தும் ஒரு நாடகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க, மொழி வாரியாக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த நாடகம் இந்த லாங்குவேஜ்ல தி பெஸ்ட் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்தும் ஒவ்வொரு நாடகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 3 நாடகங்களை வந்து தவிர்க்கவே முடியல அவங்களால. இந்த நாடகங்கள் தமிழ் மொழியில வந்திருக்கு. அந்த மொழியில வந்திருக்க நாடகங்கள் எல்லாமே தி பெஸ்டா இருக்குது. ஏன்னா அவ்வளவு குறியீட்டு தன்மைகளையும் அதுல 1, 2 வந்து கொஞ்சம் புராணங்கள்ல இருந்து இருக்கு. ஆனா அதையுமே நிகழ்கால தன்மையோட வந்து நிகழ்ச்சி இருக்கிறதுனால தமிழ் மொழியில இருந்து 3 நாடகங்களை அவங்களால வந்து புறக்கணிக்கவே முடியல. அப்படி புறக்கணிக்க முடியாத ஒரு ஒர்க்கா பார்த்த நம்மளுடைய மொழியான தமிழ்ல இருந்து வேலை செய்யக்கூடிய நவீன நாடக கலைஞர்களுடைய பங்களிப்பும் அவ்வளோ வீரியமா இருந்திருக்குது. இப்போ அங்கிருந்து நாங்க வந்து வேலை பார்த்துட்டு ப்ரொஃபசர் எஸ் ராமானுஜம், பேராசிரியர் முனைவர் மு ராமசாமி ஐயா, அப்புறம் கே குலசேகரன், இதே 1977, 78கள்ல சென்னையில வந்து நான் முத்துசாமி ஐயா வந்து அவரு எழுத்தாளர். ஆனா இருந்தாலும் வந்து கலை மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தினால என்ன செய்யறாங்க அப்படின்னா கூட்டுப்பட்டறை அப்படின்றது ஒரு குழுவை வந்து சென்னையில் நிறுவி ஒர்க்கா பாத்துன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் தட்டுல இருக்கக்கூடிய எல்லா கலை வடிவங்களையும் அதுல குழுவில் இருக்கக்கூடிய நடிகர் கலைஞர்களுக்கு பயிற்சிக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வந்த ஆட்களும் மிகப்பெரிய நாடக ஆளுமைகளாகவும் திரைத்துறையிலையும் புறக்கணிக்க முடியாத ஆளுமைகளாகவும் இருக்கிறாங்க. அதே போல இப்போ வந்திருக்கிற நவீன நாடகம் சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு தெளிவுத்தன்மையோட இருந்து வேலை பார்க்கறது, வேலை பார்க்க வைக்கிறதுக்கு இந்த நவீன நாடகத்தோட தொன்மையும் இவங்களுடைய இந்த தனித்தன்மையான அரங்கேற்றமும் வந்து மிக குறிப்பான ஒரு ஒரு வேலையை வந்து நவீன நாடகத்துல பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மீறியும் இது வரைக்குமான தொன்மையை நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இப்போ இந்த மாடர்ன் தியேட்டருக்குள்ள நவீன நாடகத்துக்குள்ள எங்களுடைய வாழ்வியல் எப்படி நாங்க வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பணியா எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது ஒரு முறை நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியில போறது கொஞ்சம் சிரமம். இது ரொம்ப பாதிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்றது பேரன்போடையும் அவ்வளவு பகுத்தறிவாகவும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து கலை எப்படி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோ அதே போல இத வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் பாக்குற எல்லாத்தையும் இப்படி வந்து ஆர்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மனதை கொண்டு வரும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இப்போ
ஏதாச்சும் ஒரு ஏத்தவள் பாக்குற அப்படின்னா இதை பார்த்தாலே அது வந்து பொருளா தெரியறது மீறி அதை ஆர்ட்டா எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தந்துட்டே இருக்கும். ஆஹ் அந்த கலைத்தன்மையை தர்றதுக்கு வந்து நவீன நாடகத்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற எல்லாத்தையுமே மேக்சிமம் அந்த இயல்பு கெடாம அதோட அழகு கெடாம அது அப்படியே அந்த இயல்பை வந்து எப்படி ஆர்ட்டா ஒர்க்கா பார்த்தா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி புரிக்கிற மாதிரி ஒரு வேலை செய்யணுன்ற வேலையை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா நான் நான் நம்புற இந்த ஆர்ட் வந்து எனக்கு ஆஹ் என்ன புதுப்பிக்குது, என்ன புதுப்பிச்சுட்டே இருக்குன்றத வந்து நான் எப்படி நான் வந்து உணர்றேன் அப்படின்னா, நான் தொடக்க காலத்துல வந்தப்போ வந்து என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னுடைய வேலை இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இது இல்லையோ இருந்துச்சு. என்னுடைய வேலை இதுன்னு நான் தெரிஞ்சதுல இருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப புதுசாயிடுச்சு. நான் புதுசா ஒரு பிறப்பெடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் அணுகுற முறை, பேசுற முறை, இந்த ஆஹ் தமிழ் மண்ணுல நாம் பிறந்ததுக்கான ஒரு ஒரு நன்றியோடையும், அந்த நன்றியை எப்படி நான் வந்து திருப்பி திருப்பி வந்து நான் வேலையா திருப்பி நான் அந்த தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு தர முடியுன்றதுக்கான ஒரு ஒரு புரிதலை எனக்கு உண்டு பண்ணிச்சு. திருப்பி திருப்பி நிறைய வாசிப்புகளுக்குள்ள பண்ணும்போது என்ன அப்படின்னா, எல்லா எழுத்துமே தமிழ் மொழியில இருக்கிற எழுத்துக்களுமே, சொற்களுக்குமே என்ன சொல்லுதுன்னா, காட்சியா தான் எனக்கு வந்து படுது. ஏன்னா நான் நாடகத்துல ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, எடுத்தோடனே வந்து நிறைய வசனங்களோட எதுவும் பண்ண மாட்டோம். ஒரு சொல் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரமோ, இல்ல 1/2 மணி நேரமோ, இல்லைன்னா 5 நிமிடமோ இதுக்குள்ள வந்து வேலை செய்யணும்னு சொல்றோம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற ஒரு சொல் வந்து ஆஹ் அவ்வளவு எளிதாலாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இப்போ அந்த ஒரு சொல்ல 1/2 மணி நேர நாடக நிகழ்வா மாத்த முடியுமா? எப்படி செய்யலாம்? இல்ல 1/4 மணி நேரம் நாடக நிகழ்வா மாத்த முடியும். 5 நிமிடம் நாடக நிகழ்வு எப்படி பண்ணலான்றது தானே ஒரு வேலையை வந்து எங்களுக்கு கொடுக்குது. இது என்னன்னா திருப்பி 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 தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே இப்போ நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலை வருவாங்க. இப்ப எல்லாரையும் வந்து எப்படி வந்து இந்த ஆர்ட்டுக்குள்ள ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்குள்ள வந்து கான்சியஸ் ஆக்குறது, ஒட்டுமொத்த கவனத்தையும் கொண்டு வர்றது. ஏன் இங்க ஒட்டுமொத்த கவனமும் யாருக்கும் தனி மனித வாழ்விலையோ இல்ல பொது வாழ்விலையோ வந்து சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா ரொம்ப மகிழ்ச்சியோட ஒரு புரிதலை உண்டு பண்ணணும். ஏன்னா இயல்பா நம்ம வந்து மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் குறைந்தபட்சம் நாம என்ன செய்யறது நம்மளுக்கு புரியும். நாம வந்து கவலையாகவும் சோகமா இருந்தோம் அப்படின்னா இருக்கிற இடத்துலயே நம்மளை முடக்கி போட்டோம். அப்போ நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா கலை வடிவங்களும் மகிழ்ச்சியா தான் இருக்கு. எந்த கலை வடிவத்தையும் நம்ம பார்த்தா வந்து ஒரு டென்ஷனோ ஒரு கோபமோ எல்லாம் வரலையே, பார்த்தோன்னே பிடிக்குது இல்ல. அப்போ அதை ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் மட்டும் கலைஞர்கள் மட்டும் வெளியே வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றதுதான். இப்போ நான் தனிப்பட்ட வாழ்வுல வந்து ஏகப்பட்ட துயரங்கள் இருக்கு. நிறைய சிக்கல்கள் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அதை எல்லாமே எப்படி ஆர்ட்டா மாத்த முடியும்? ஆர்ட்டா வந்து பண்ண முடியுன்றதுதான் இப்போ எனக்கான வேலையாவே இருக்கு. இந்த வேலையை தான் இந்த நவீன நாடகம் எனக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கு. நான் அதை ரொம்ப நம்புறேன். 100% முழுமையா நம்புறேன். என்ன நான் நம்புறதுக்கு இந்த கலை வந்து உதவியா இருந்துச்சு முதல்ல. இப்ப நான் நம்பி 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 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வந்துட்டேன். முதல்ல நான் உள்ள வந்தப்போ இருந்த சில சில தயக்கங்கள், கூச்சங்கள், நம்மளால பண்ண முடியுமா? நிறைய எனக்கான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்மளால பண்ண முடியாது. ஐயோ அவங்க பெருசா பண்றாங்களே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதான் நான் நம்புற இந்த ஆர்ட் வந்து அவ்வளவு தூய்மையாவும் நேர்மையாவும் பேரன்போட இருக்கிறதுனால நான் அதை முழுசா நம்புறப்போ என்னை ஏத்துக்கிச்சு. நானும் வந்து என்னை ஏத்துக்கிட்ட அந்த இடத்துல இருந்து ஆஹ் அதை எப்படி புதுசா வேலை செய்யலாம், அதை எப்படி புதுசா வேலை செய்யலாம், ஆஹ் அதான் அது எப்படி இன்னும் அழகாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து எனக்கு கடத்திக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது அதான் அந்த வற்றாத ஒரு நதி போல நீர் போல வந்துட்டே இருக்கிறதுனால விட முடியல.
புதுசா கொடுக்கறதுனால நான் ரொம்ப ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி ஆகும்ல. அந்த மகிழ்ச்சியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கிறோம். அப்ப இதுக்குள்ளார வந்து இந்த சமூகத்தின்பால் என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ட வந்து சமூகத்தின் மேல தான் குடுத்துட்டே இருக்கிறது. ஏன்னா, கலை வந்து மக்களுக்கானது தானே. அப்போ மக்களுக்கானதுக்கான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளார ஆ கூடுதல் கவனம் செலுத்த முடியல. ஆ கூடுதல் கவனம் வந்து ஏன்னா இப்ப இருக்கிற சமூகத்துல வந்து நம்ம சந்திக்கிற எல்லா சம்பவங்களும் வந்து எல்லாருக்கும் சரியான முறையா இல்லல்ல. அப்போ இத பார்த்துக்கிட்டு சும்மா வீட்ல முடங்கி உட்கார முடியாது. ஒரு கலைஞனா, ஒரு கலை செயற்பாட்டாளரா இருக்க முடியாது. ஆ அப்போ என்னுடைய கலை வடிவம் மூலமா தான் நான் எல்லாத்தையும் வந்து செஞ்சாகணும். நேரடியான களத்துல போய் நிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆ விருப்பமும் அதான். எதிர்காலத்துல வந்து என்னோட படைப்பு வழியா அந்தந்த இடத்துல போய் நான் நின்னு வேலை செய்வேன். எனக்கு தெரியும். இப்பவுமே இந்த 25 ஆண்டு காலமும் அந்தந்த இடத்துல நின்னு தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆ கிட்டத்தட்ட ஒரு 2000ல ஆக்சுவலா அதான் 2000ல நான் அந்த கலைத்துறைக்கு வந்தேன். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நாடகத்துறையில ஒரு 6 மாத காலம் வந்து பயிற்சி பட்டறை நடந்துச்சு. ஆ அந்த பயிற்சி பட்டறையில தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்த சுத்தி இருக்கிற ஆயத்திராவிடர்களுக்கான ஒரு நவீன நாடக பயிற்சி பட்டறையா வந்து செஞ்சாங்க. அதுல 18 பேர் கலந்துட்டாங்க. 18 பேரும் வந்து அங்க வந்து நாடக பயிற்சி பட்டறை ப எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பிற்காலத்துல எல்லாருக்கும் அது வந்து தொடர்றதுக்கான சூழலும் வாய்ப்பும் இல்ல. பெண்களும் இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. மத்த ஆண்களுக்கு எல்லாருமே வேலை, அது இது குடும்பம் அது இதுன்னு போயிட்டாங்க. என்னன்னா, எனக்கு என்னன்னா, அத்தன வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அங்க வந்து இருந்த முதல் 1 மணி நேரத்த இதான் என்னுடைய ஒர்க் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னால விட்டு போகவே முடியல, விலக முடியல. தொடர்ந்து நெறைய சூழல்கள் வந்து என்ன புறக்கணிக்கப்பட்டாலும், நான் ஆர்ட்ட நம்பிட்டே இருந்ததுனால, அது என்ன கைவிடவே இல்ல. இப்போ 2000லேருந்து 2015 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நாடக ஆளுமைகளுக்குள்ளயும் வந்து நான் ஒர்க் பண்ணியாச்சு. தொடர்ந்து பேராசிரியர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வந்து 15 ஆண்டு காலம் வந்து அவர் கூடவே அந்த இறுதி காலம் கூட வரைக்கும் நம்ம இருந்தோம். அதனால உலக அனுபவத்தையும் வந்து ஒரு சேர அங்க அவருடைய வீட்டுல புத்தகங்கள் வழியாகவும், நிறைய திரைப்படங்கள் வழியாகவும், நிறைய உலக இசை ஆஹ் ஆளுமைகளாலும் நிறைஞ்சிருந்த ஒரு வீட்டுல இருந்து தான் நான் எல்லாத்தையுமே கேட்டு வாசிப்புகள் எல்லாத்தையும் பார்த்தேன். உலக நாடக ஆட்கள் எல்லாத்தையுமே அங்கதான் நான் பார்த்தேன். அதே போல இப்படி ஒரு தேடல் இருக்கும்போது சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ தனிப்பட்ட முறையில இயங்கணுன்றப்போ தான் நான் வந்து ஆனா 2000லேருந்து 2015 வரைக்கும் நிறைய ஆளுமைகிட்ட ஒர்க் பண்ணாலும், பொருளாதார ரீதியாவும் சரி, ஆ அண்ட் தென் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு நாடக கலைஞராகவும் வந்து நான் வந்து தெரியப்படல. அ அங்க இருந்தா நான் ஒரு சின்ன யோசனை பண்ணேன். நாம ஏன் இப்போ தனித்து வேலை செய்யக்கூடாது? அப்படின்னு யோசனை வந்துச்சு. என்னன்னா நான் நினைக்கிற, இல்லன்னா நான் நம்புற இந்த கலை வடிவத்தின் மூலம் சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா பாடுகளையும் வந்து ஒரு உரக்க சொல்லணும் அப்படின்னா, நான் களத்துக்கு போய் நிக்கணும். இப்ப தனி ஒரு மனதுனால குடும்ப சூழ்நிலை இருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, என்னால நேரடியா அந்த களத்துக்கு போகக்கூட முடியாத அளவுக்கான ஒரு பொருளாதார பின்னடைவு வந்துச்சு. அப்போ என்னோட கலை வழி மூலமா தான் இருந்த இடத்துல இருந்தே பண்றதுக்காக தான் நான் 2015ல வந்து உதிரி நாடகத்திடம்னு தொடர்ந்தேன். 15 ஆண்டுகளும் நான் இந்த உலகத்துக்கு தெரியாம தான் இருந்தேன். ஆனா 2015ல உதிரி நாடகம்னு ஒண்ணு தொடங்கி, உதிரி அப்படின்னு ஒரு தனி உடல் நாடகம் ஒண்ணு முதல்ல நானே சொந்தமா எழுதி, இயக்கி, நடிச்சதும் நான் தான். அது பல மேடைகள் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். 2 ஆண்டு காலத்துல என்ன வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இலங்கையில கொண்டு போய் நிப்பாட்டிச்சு என்ன. அங்கிருந்து மட்டக்களப்புல, யாழ்ப்பாணத்துல நாடக நிகழ்வு பண்ணிட்டு, அங்க வந்திருந்த ஒரு பங்களாதேஷோட ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நாடகத்துறை சேர்ந்த ஒரு அம்மையார் வந்திருந்தாங்க. அவங்க என்னுடைய அங்க நான் வந்து நாடகம் நிகழ்த்தியிருந்தேன் இலங்கையில. அத பார்த்துட்டு அவங்க மிகப்பெரிய அளவிலான ஒரு கலந்துரையாடலோட எனக்கு இந்த நாடக பிரதிகளும் நான் வந்து பங்களாதேஷ்ல போட போறேன். சரின்னு அவங்க ஸ்கிரிப்ட் அனுப்பல நானு. அங்க அனுப்புனா அவங்க 4 பேர வச்சு அவங்க நாடகங்கள் போயிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு 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 நாடக பிரதி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ அடுத்தடுத்து எல்லாமே வந்து இது ஒரு பக்கமா இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ தமிழ் நாடகத்துல வந்து பெரியவங்கள வச்சு பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகளும், சூழலும் இருந்துகிட்டே இருக்கு.
அப்போ நம்ம தமிழ் நாடகத்துல குழந்தைகளுக்கான நாடக அரங்கு எங்க இல்லைன்றப்போ பேராசிரியர் ராமானுஜம் ஐயா வந்து குழந்தைகளுக்கான நாடக அரங்கத்தெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு குழந்தைகளோட ராமானுஜம் ஐயாவோட அனுபவத்தோடையும் வந்து நான் கூடவே இருந்து எல்லா பணிகளையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னை ரொம்ப நம்புனாங்க. என்னுடைய நான் எப்படி பண்றேன், ஒர்க் பண்றேன்றது வந்து அது எனக்கு தனிப்பட்ட முறையில நாடகம் குழந்தைகளுக்கான நாடகத்தை வந்து இயக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. 2015ல அதே போல நாடி அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து குழந்தைகளுக்கான நாடகத்தை வந்து முதலாக சொந்தமாக ஆஹ் எழுதி இயக்கி இசையமைத்தும் கூட வந்து அந்த நாடகம் பண்ணியிருந்தது. அது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வானவில் அப்படின்ற ஒரு பள்ளியில முழுக்க முழுக்க நரிக்குறவர்கள் மற்றும் வந்து பூம்பு மாட்டுக்காரர்கள் அவங்க பிள்ளைகள் மட்டுமே வந்து வச்சு ஒரு நாடகம் பண்ணியிருந்தது. அந்த நாடகம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பாகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு நாடகம்ன்ற வடிவத்தை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்கான ஒரு சூழலும் அமைஞ்சதுனால 2015ல இருந்து இந்த 2024 வரைக்கும் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கு நம்ம வந்து நாடகம் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம். அந்த நாடகம் வழியா அந்த குழந்தைகளும் இப்போ கல்வி நிலைகள்ல தன்னை வந்து முழுசா ஈடுபடுத்தி இந்த ஒர்க்கா பார்த்த எஜுகேஷனுக்குள்ள எப்படி பண்ணலாம்ன்றத வந்து ஆஹ் அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா ஆனதுனால அந்த குழந்தைங்க எல்லாமே இப்போ வந்து பெருசா இருக்கிறாங்க. நிறைய எஜுகேஷனுக்குள்ள போய் ஐடில போயிருக்கிறாங்க. விஸ்காம்ல லைலா காலேஜ்ல விஸ்காம் பண்றாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றது ஃபேஷன் டிசைனிங் பண்றாங்க. ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே இருக்க பாதிப்புன்னா நாடகம்ன்ற அந்த வடிவம் அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. நான் அதுதான் நம்புறேன். இந்த நாடகம்ன்ற வடிவம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் இந்த நவீன நாடகத்துல ஒர்க் ஆஃப் ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த சிக்கல்களை ஹேண்டில் பண்ண சொல்ல முடியுது. இது எல்லாமே அந்த நாடக வடிவம் மூலமா தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்றதை அந்த பிள்ளைகளே சொல்லிக்கிறாங்க. அங்கன்னு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய அரசு பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களில் வந்து நம்ம வந்து நாடகம் படிப்போம். எல்லாரும் வந்து நாம இந்த நாடக வடிவத்தினுடைய செயலாக்கம் வந்து படைப்பாக்கும் போது ரொம்ப ரொம்ப புதுசா பிடிக்கிறதுனால இதுக்குள்ள இருந்து நம்மளால எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிகழ்வையும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி கொடுத்த நம்பிக்கை வந்து நவீன நாடகத்தினுடைய பங்கு உடனடியா எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருது. அதுதான் இப்ப எல்லாத்தையும் நான் இங்க சென்னையில வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இது வரைக்கும் நாங்க நினைச்சிட்டு வந்த மாதிரி இல்லை. எல்லாத்தையுமே அது வந்து பிரேக் பண்ணி புதுசான தாக்கத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இந்த எல்லா சொற்களுக்கு பின்னாடி என்னுடைய லைஃப்ல இருந்து நிறைய அனுபவங்களை மட்டும் சேகரிக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு அனுமதியை வந்து இந்த ஆர்ட் எனக்கு கொடுத்துருக்குது. இத எப்படி அனுபவமாக்கிக்கிறது அப்படின்னா நிறைய வாசிப்பு தன்மைகளோட இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பலதரப்பட்ட நாட்டுப்புற கலை வடிவங்களை பார்க்கறதும் அது மூலமா எப்படி வந்து ஆர்ட்டா ஒரு அந்த சிம்பாலிக் மெத்தடை எப்படி வந்து கையாளுறது இந்த மாதிரி ஆக்சுவலா ஓவியங்கள்ல இருந்தும் சிற்பங்கள்ல இருந்தும் இருக்கக்கூடிய எல்லா அல்லது அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு இருக்குல்ல அது நம்மளால ரொம்ப எளிமையா இப்போதைக்கு வந்து உள்வாங்கிக்க முடியுது. தொடக்க காலத்துல அப்படி இல்லை. ஆனா இப்போ எல்லாத்தையுமே பார்த்தோன்னே வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல அந்த கலை அனுபவத்தை புரிஞ்சுக்க முடியறதுக்கான சூழல் இருக்கும்போது வந்து இந்த கலை வாழ்வுல எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் நம்மளால அதை விட்டு விலகி போக முடியாது. நம்மளால இப்ப ஒத்துக்கவும் முடியாது. என்னன்னா அந்த அளவுக்கு இது நான் சொல்ற அந்த பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரின்னு சொல்றது இருக்குல்ல, இது நான் இங்க இருந்து அனுபவிக்கிறதுனால அப்படி ஒண்ணா இருக்கு. ஏன்னா இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் வந்து புதுசை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு 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 அந்த காத்துட்டு இருக்க அந்த சூழலை வந்து இசையாகவும் நடிப்பாகவும்
நிறைய சொற்களாகவும் காதுல வாங்கிக்க முடியுது, எங்களுக்கு கேட்க முடியுது. திடீர்னு என்னால வந்து ஒரு மரத்துக்கிட்ட பேச முடியுது. ஆஹ் ஒரு செடிகிட்ட பேச முடியுது, வானத்துக்கிட்ட பேச முடியுது. இன்னும் நிறைய சொல் எனக்கு இழந்துருக்கு. அதாவது என்னன்னா, வண்ணத்து பூச்சிகளின் ஒரு ஆறு, வண்ணத்து பூச்சிகளின் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம், குழந்தைகளுக்கான நாடகம். அதே வானவில் பள்ளி பிள்ளைகள் 63 குழந்தைகள் நடிச்சாங்க அதுல. அது இந்திய அளவிலான ஒரு நாடக விழாவுக்கு தேர்வு செய்யப்பட்டு கேரளா திருவனந்தபுரம் போயிட்டு வந்தோம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு சரியான மழை. அன்னைக்கு நாடக நிகழ்வு. குழந்தைங்க எல்லாத்தையும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் கொண்டு வந்தாச்சு. அன்னைக்கு நாடக நிகழ்வு பண்ணணும். அன்னைக்கு முத நாள் இரவு போயிட்டு வந்தாச்சு. முத நாள் இரவுல இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் சரியான மழை. எப்படி பண்ண போறோம் ஒன்றும் தெரியவே இல்லை. வேற வழி இல்லை, என்ன சரின்னு தெரியல. மழையில நனைஞ்சுட்டே வந்து வெளில வந்து நின்று, தயவு செய்து குழந்தைங்க இங்க வந்திருக்கிறாங்க, குழந்தைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி, அவர்களோட இந்த நாடக நிகழ்வுக்கு வந்து குறைந்தபட்சம் மழையை நிப்பாட்டி அந்த நாடக நிகழ்வு நல்லபடியா பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தயவு செய்து இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வானத்து வைக்க மழையோட வேண்டினேன். வேண்டி முடிச்ச அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மதிய உணவுக்காக வேண்டி நான் வண்டியில போயிட்டே இருக்கிறேன். போயிட்டு இருக்க வந்து மழை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. மழை குறைஞ்ச உடனே ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து என் தோல்ல வந்து நிக்குது, உட்காந்துருக்கு. நான் அப்படியே வண்டியை ஒழிச்சாந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே பாக்குறேன். வண்ணத்து பூச்சி வந்து அந்த பக்கம் திரும்பி இருந்தது, திருப்பி அப்படியே திரும்பிட்டு அப்படியே உரைச்சிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்க வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு மறுநாள் காலைல கிளம்பி போன அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மழையே வந்து. இதுல நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆஹ் அது உண்மையா நம்புறதுனால வர்ற அந்த ஒரு எண்ணம். அப்போ அதே போலதான் நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அந்த கலை அப்படின்னா, கலை மிகப்பெரிய மகிழ்ச்சியோட கொண்டாட்டமான ஒரு உண்மையோட இருக்கு. அது போலதான் தமிழும், நம்ம மொழியும், மண்ணும். அப்ப இந்த மாதிரி எல்லா பக்கமும் பேரன்போடையும் மிக மிக அழகாகவும் மிக மிக அறிவோடையும் இருக்கக்கூடிய இந்த ஆஹ் சூழல்ல இருந்து எப்படி ஒரு ஒரு கலைஞனா இருந்து நம்ம வேலை செய்யவே முடியாது. அப்போ இது எல்லாமே இப்போ நான் வேற எங்கேயோ வந்து பிறக்கல. நான் பெரிய ஆளா சொல்லிக்கிறதுல எனக்கு இந்த மகிழ்ச்சியையும் பேரன்பையும் அறிவையும் குறைந்தபட்ச ஒரு ஒரு அந்த ஒரு உணர்வை வந்து என்னால பார்க்க முடிஞ்சுச்சு, நுகர முடிஞ்சிருக்குது, கேட்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்குல்ல. அப்போ நான் இதுல இருந்து இன்னும் பெருசா தான் யோசிக்க வைக்க முடியுது. இந்த அன்பை எப்படி பேரன்பாக்கலாம், இந்த பேரன்பை மிகப்பெரிய பேரன்பை எப்படி ஆக்கலாம், இப்ப இந்த கலை வடிவத்தை எப்படி இன்னும் வீரியமா கொண்டு போய் வந்து சமூக மாற்றத்துக்கான ஒரு வேலையா செய்ய முடியும்ன்றது வந்து தேடல் இருந்துகிட்டே இருக்கும்போது, இப்போ அதுதான் வந்து ஒரு அரங்கேற்றமா எனக்கு தொடர்ச்சியா வந்து குழந்தைகள்கிட்ட வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வறுமை ரொம்ப ரொம்ப புதுசாகிட்டே இருக்குது. வீட்டு சூழலுக்கான ஒரு ஒரு சூழல் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாகிட்டே இருக்கு. என்னன்னா புதுசாகிட்டு இருக்கேன்னா, இப்ப என்னோட பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்களா, அப்ப அவங்க பள்ளி கல்வின்னு ஒண்ணு இருக்கு, இப்ப அவங்க தொடக்க கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் 11ஆம் 12வது மேல்நிலை வகுப்பு இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் கல்லூரிக்கு போயிட்டாங்க. அது குடும்பம் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்கு. எங்க ஒர்க்கா பார்த்து புதுப்பிச்சுட்டே இருக்கு. பாருங்க, இப்ப நான் 2 கைக்கு இடையில இருக்கிறேன். இப்ப 2 கைக்கு இடையில நான் வந்து குறைந்தபட்சம் என்ன நான் மகிழ்ச்சியா வச்சுக்கூடிய கலை வடிவத்தின் மூலமா நான் என்ன மகிழ்ச்சியா வச்சுக்கல அப்படின்னா, நான் என்ன வேலை செய்யறேன்னு எனக்கே தெரியாம போயிரும். அதனால நான் முடங்கிட மாட்டேன். அதனால இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு 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 இடமா இந்த கலை வடிவம் இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை நான் வந்து கலை வடிவத்தின் மேலையும் குடும்பத்தின் மேலையும் வச்சிருந்ததுனாலதான் குடும்பத்தின் மேல குடும்பத்துல இருந்து என்ன நம்புறவங்களுடைய நம்பிக்கை வந்து குறைய போனாலும் என்னால இப்படி நேரா நிமித்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த ஆர்ட் வந்து காப்பாத்திரும், காப்பாத்திருவேன். அந்த நம்பிக்கை தான் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அது காப்பாத்திரும்.
எனக்கு நிறைய ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, என்ன நிறைய பாதுகாத்திருக்கு. அந்த பாதுகாத்துன்ற உணர்வு எல்லாத்தையுமே நான் ஆப்பா மாத்திருக்கேன். அது கொடுத்துட்டே இருக்கு. ஆஹ் இது மாதிரி நிறைய பேசலாம். ஆனா 1 மணி நேரம் தான். அதான் ஒவ்வொரு நாடகங்கள் குறித்தும் பேசலாம். இப்போ நிறைய சில நாடக காட்சி படங்களை வந்து அனுப்பியிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தா பகிர முடியுங்களா? பகிரலாங்க ஐயா. இதோ நான் போட்டு விடுறேன். ஆ. இதுதான் முதல்ல உதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தனி உடல் நாடகமா நிகழ்த்தினது. இதுதான் என்னை வந்து உலகம் முழுக்க தெரிய வைக்கிறதுக்கான நாடகமா இது அமைஞ்சிருச்சது. இயற்கையை நம்மளை எப்படி நேசிக்குது, நாம் எப்படி இயற்கையை நேசிக்கிறோம், தொழில்நுட்பத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், தொழில்நுட்பம் நம்மளை எப்படி பார்க்குது, உணவு பண்பாட்டுக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம், ஆஹ் இந்த மாதிரி உடை பண்பாட்டுக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம், இது எல்லாத்தையும் கலந்ததான ஒரு நாடகமா அந்த உதிரி இருக்கும். மிகப்பெரிய இது கலை கோபத்துக்கான ஒரு ஸ்கோப் இதுல இருக்கும். அதான் உதிரி அப்படின்னு வச்சிருந்தது. எல்லாருமே உதிரி தான். சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய அக்கறை உள்ள எல்லாருமே உதிரி தான். அவளால உதிரின்னு வச்சிருந்தது. அப்படியே போலாம். ஆனா நிறைய படங்கள் இருக்கு. சும்மா பார்க்க மட்டும் செய்யலாம் எல்லாரும். விவசாயிகள் போராட்டத்தின் போதான ஒரு பாதிப்புல வச்ச காட்சி இது. தண்ணீர் ஆஹ் சிக்கலை பத்தி வந்து பண்ண நாடகம் இது. இது வந்து உலகத்துல ஏகாதிபத்தியத்துக்கான எதிர்ப்பா வந்து பண்ண நாடகமும், தண்ணீர்ல இருந்து எப்படி ஏகாதிபத்தியத்துக்கான ஒரு போராட்ட வாழ்வியல் சொல்லக்கூடிய நாடகமா அது இருக்கும். அதான் இது வந்து ஒரு குழந்தைகள் நாடகத்துக்கான தொடக்கத்துல பண்ணும்போது வண்ணத்து பூச்சிகள் ஆறுன்னு சொன்னால அந்த நாடகத்துக்கு எல்லாரும் என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து பூ மாதிரி ஒப்பனை இட்டுவாங்க. இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதாவது பூ மாதிரி டிசைன் வந்து பண்ணப்பட்டு தலையில இருக்கும். அந்த பூ அந்த குழந்தை கூட வந்து கண் கொண்டு பார்க்க முடியாது, கையில எடுத்தா பார்க்க முடியும். அப்ப அந்த பூவாவே அந்த குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுதான். அதான் மரமா என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க மறைச்சிருவாங்க. மரமா தன்னை வந்து பார்க்கவே முடியாதுல்ல. அப்போ தலை நிமிர்ந்து பார்த்தா தலைக்கு மேல மரத்தோட கிளை இலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படி வடிவமைச்சிருந்தோம். இதுவும் அதேதான், பூவா எப்படி பார்க்கறது. இது வந்து நீளமா குழாய் போல இருக்குல்ல, அது வந்து கொசு. கொசுவை வந்து எப்படி ஒரு அல்லது அரங்க பொருட்களா குழந்தைங்க எப்படி வந்து கையாள முடியுன்ற மாதிரியான ஒரு வடிவமைப்புல செஞ்சது. இது வந்து கிட்டத்தட்ட மொழி தெரியாத ஆட்களும் வந்து வியந்து பார்த்த ஒரு நாடகம் மாறுந்துச்சு அந்த திருவனந்தபுரத்துல. எல்லாருமே நல்ல ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க இந்த நாடக நிகழ்ச்சி. இது வந்து முழுக்க இந்த சாதிய ஆணவத்துக்கு எதிராக பண்ணது இது.
வெண்மணி அந்த நிகழ்வு நடந்தது இல்லைங்களா, அந்த வெண்மணிலேருந்து உலகம் முழுமைக்குமான சம்பவங்களை வந்து கோர்த்து நிகழ்த்தப்பட்ட நாடகமா இது இருக்கும். ஆணவ படுகொலையிலேருந்து இருக்கிற எல்லா சிக்கல்களும் சொல்லக்கூடிய நாடகமா இருக்கும். ராசனங்கால் அப்படின்னு பேரு. சாட்டைகளுக்கும் காலில் பின்னப்பட்ட சலகைகளுக்கும் நடுவே எப்படி ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வியல் சொல்லக்கூடிய நாடகமா அது இருக்கும். அதான் சாட்டைக்கும் காலில் பின்னப்பட்ட சலங்கைக்கும் உண்டான போராட்ட வாழ்வியல் இது. இது வந்து பொம்மை முகச்சிங்கங்கள்னு ஒரு குழந்தைகள் நாடகம். இது சென்னையில நிகழ்த்துறோம். இது வரைக்குமான ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண குழந்தைகள் நாடகமா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகள் நாடகம் பண்ணும்போதும் அப்படியே ஒரு நாடகம் உண்டு. இதெல்லாம் பயங்கர சிட்டி தான். நம்ம இந்த வயசு உள்ள குழந்தைக்கும் நம்மளால வந்து இந்த நாடகம் வழியா அவரை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமான மனநிலை கொண்டு போக முடியுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தம்பி தான். வயசு 4 நினைக்கிறேன். ஆமா. இது வந்து ஒரு என்னன்னா முழுக்க முழுக்க வந்து எல்லாருமே என்ஜினியர்ஸ், எல்லாருமே பொறியாளர்கள் எல்லாமே. கோவையில உள்ள குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த கல்லூரி மாணவர்கள் அவங்கள வச்சு வந்து ஒரு நாடகம் ஒன்று பண்ணது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷனா எல்லா ஆடியன்ஸும் சேர்ந்து வந்து பாராட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு நாடக நிகழ்வா இருந்துச்சு. ரொம்ப புதுசா இருக்கு பிரசன்டேஷனே அது சொல்லி பாராட்டினாங்க. அந்த மாதிரி நிகழ்வா இருந்துச்சு. இது இப்போ சென்னையில வந்து என்னன்னா தமிழ் நாடகத்துள்ள குழந்தைகளுக்கான நாடக அரங்கு வந்து என்னன்னா ஒரு ஆங்கில முறையில நிகழ்த்தப்படுற ஒண்ணா இருக்கு சென்னையில. என்னன்னா ஒரு பள்ளி ஆண்டு விழால ஒரு ஒரு ஆங்கிலம் மட்டுமே முதன்மை மொழியா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சென்னையில குழந்தைகளுக்கான நாடக அரங்கம் வந்து செயல்படுத்துறதுக்காக வேண்டி இங்க ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து நண்பர் ஒருத்தர் வந்து குறித்த நேரத்துக்குள்ளார நம்ம பண்ணிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து கண்டுபிடிச்சது இந்த தம்பி. ஒரே ஒரு நபர் தான் வந்தாரு. அந்த ஒரு தம்பியை வச்சுட்டுமே வந்து 18 நிமிஷத்துக்கு ஒரு நாடகம் பண்ணோம். இப்ப அதோட வேலைகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஐயா முடிந்ததுங்க ஐயா. சரி 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 சரிங்க. நல்லதுங்க.
பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா என்னோட பேர் சர்புதீன்ங்கய்யா. சரிங்க. திருச்சி ஜமால்ல இருந்து பேசுறேங்க. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில பேராசிரியர் தமிழ். சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா இந்த மாணவர்கள் இப்ப குழந்தைகளுக்கு நீங்க குழந்தைகள்லாம் இதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கும் போது இப்ப இந்த நாடகத்துல அரங்கேற்றம் செய்யும் போது இப்ப எத்தனை நாளுங்கய்யா பயிற்சி கொடுப்பீங்க? அதாவது என்னன்னா நம்ம வந்து முறையான ஒரு குழந்தைகள் நாடகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 இருந்து 20 நாள் வந்து தேவை. ஆனா நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நாள் வந்து பண்ணா கூட நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நாடகத்தை வந்து நம்ம வந்து அரங்கேற்றம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த நவீன நாடகத்தினுடைய சிறப்பா கூட அதை நம்ம சொல்லலாம். இது வந்து நான் இப்ப வந்து 25 ஆண்டு காலம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதை சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த 5 நாட்கள்ல குறைந்தபட்சம் முதல் நாள் முதல் 1 மணி நேரத்துல வந்து அந்த குழந்தைங்க வந்து என்ன நம்புறதுக்கான ஒரு ஒரு வேலை வந்து நடந்துடும். அது இந்த நவீன நாடகத்துக்கான ஒரு ஒரு சிறப்பம்சம் தான். குழந்தைங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே அங்க நம்ம நாடகத்தை வந்து ஒரு எளிமையாகவும் சரி எல்லாருக்கும் அல்லது புரியுற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாக்கிடலாம். அதனால குழந்தைங்க சீக்கிரமா என்ன நம்ப ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நாடக நிகழ்வுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிரும். அதனால 5 நாட்கள்ன்றது வந்து போதுமான ஒரு நாட்களா இருக்கும். நன்றி. இது குறைந்தபட்ச நாட்கள். சரி நன்றி. நல்லது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நாடகம் தொடர்பான நூல்கள் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. அது நம்ம தமிழ்லேருந்து பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்தோம்னா நிறைய நூல்கள் இருக்கு. நீங்க எடுத்தோடனே வந்து அதெல்லாம் இருக்குன்ற ஒரு சான்றிதழோட சொல்றேன் உங்ககிட்ட. தொல்காப்பியத்துல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா நீங்க முதல்ல வந்து நாடகத்துடைய தன்மையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான சில பேசிக் ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம சிலப்பதிகாரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான வழியா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டியல் வந்து உங்களுக்கு அனுப்பலாம். எப்படி நீங்க வந்து நாடக நூல்களை எப்படி வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்றதுக்கானது இருக்கு. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு பட்டியல் நான் உங்களுக்கு வந்து நான் அனுப்புறேன். நீங்க அப்படி தொடரலாம். சரிங்க நன்றிங்க ஐயா. நல்லது. வணக்கம் அண்ணா. தஞ்சாவூர்ல இருந்து இளங்கோ. நாடகத்தை வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா. ஒண்ணுன்னா இப்ப நாடகத்தை பாக்குறவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியான தகவல்கள் எல்லாமே எப்படி இருந்தாலும் தகவல் சேர்ந்துருது, சிறப்பா இருக்கு. அதுல நடிக்கிற குழந்தைகளுக்கு இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அவங்களுக்கு இது வருங்காலத்துல அவங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த மாதிரி தேவையா இருக்கும் இந்த நவீன நாடகங்களோட பங்களிப்பு? இல்ல அதான் இப்ப என்னன்னா இது நல்ல கேள்வியும் கூட. அதாவது என்னன்னா இதைத்தான் நவீன நாடகத்துக்கு சிறப்பா சொல்றேன். இப்போ நாம குழந்தைகள் கூட ஒர்க் பண்றப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து வந்து இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா
குறைந்தபட்சம் முதல்ல வந்து நாம போய் குழந்தைங்க கூட வந்து சேர்ந்து இப்ப விளையாடலாம் நினைக்கிறப்பவே வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்கும். கேட்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா என்ன நம்ப ஆரம்பிச்சுன்னா நான் சொல்றது எல்லாத்தையுமே புதுசாவே கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நாம என்ன இந்த இந்த கலை வழியா என்ன செய்ய போறோம், தவறான எந்த கைடன்ஸையும் முன்வைக்க போறது இல்லை. அப்போ நம்ம சொல்றது எல்லாமே புதுசா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. ஆஹ் அந்த குழந்தை அங்கிருந்து காலைல வந்துச்சுங்களேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொன்னோம். நாம என்ன சொன்னோம், அந்த வாய் வழியாவது வெறுமனே வந்து எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு சின்ன டச் ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து பார்த்து பேசும்போது வந்து நானே சும்மா வயிறு அப்படியே தொட்டு பார்த்துட்டு 3 இட்லி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னேன். ஐயா சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். இது மனசுல உள்ள நெருக்கமாகும் போது நாம சொல்ற எல்லாத்தையுமே குழந்தைங்க நம்பும். அப்போ அது குழந்தைங்க நம்புறப்போ சின்னதா நம்ம நெருடலா ஏதாவது சொன்னோம்னா வாய் தவறி சொன்னா கூட குழந்தைகளால அதை நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதான் குழந்தைங்க அப்படின்றது. ஒவ்வொரு நொடியும் அவங்க எனக்கு சவால் கொடுத்துட்டே இருக்கிறதுனாலதான் புதுசு புதுசா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சரியான முறையில சொல்ல முடியுது. சரியானதை அவங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ அதை வந்து சரியானதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதான் குழந்தைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சென்ஸா நான் வந்து யோசிக்கிறேன். ஆஹ் அதை அவங்க ஒத்துக்கும் போதும் ஏத்துக்கும் போதும் பார்த்தா நம்ம அது அது ஒரு புது பாடமா நமக்கு இருக்கு. இல்ல அப்படின்னா இல்ல இந்த இடத்துல எனக்கு இது சரியா இல்ல சரியா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இங்க நாம சொல்லக்கூடிய சில கருத்துக்களை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கலன்னா புரியல, இல்லைன்னா ஒத்துக்கலன்னு இருக்கும். அந்த பதில் வந்து புதுசா இருக்கணும். அதான் உங்களுக்கு முக்கியம். புதுசாவும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி புதுசாவும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த ஃபாலோ பண்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்ப நம்ம அந்த வானவேல் பள்ளி பிள்ளைங்க எல்லாருமே. அதுக்கு அவங்க பயங்கர விளக்கம்லாம் வேற சொல்லுவாங்க. நமக்கு அது எந்த புத்தகத்திலுமே அது கிடைக்காது. எந்த அனுபவத்திலும் எடுத்துக்க முடியாது. அவ்வளோ அழகா கொஸ்டின் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகா நம்ம சொல்றத வந்து புரிஞ்சுச்சுன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதான் பெரியவர்கள்ட்ட சில சமயம் அப்படி இருக்காது. அதை அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம சொல்றத பிடிச்சிருந்துச்சுன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணு. நம்மளே சொல்லுவாங்க. ஆனா அது பண்ணக்கூடாது, நீங்க தானே சொன்னீங்க, நமக்கு கைட் பண்ணுவாங்க அப்புறம். அந்த மாதிரி இருக்கும். நல்லது நல்லதுண்ணா. சரியா இருக்கும் நான் சொன்னது. இல்லண்ணா, அதான் தகவல் பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளுக்கு இது இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற சூழல் வந்து கல்வி கத்துறாங்க, வேலைக்கு போறாங்க, அடுத்து ஒரு அகாடமிக்கு ஒரு உடல் நலனுக்காக இப்ப உடற்பயிற்சி இந்த மாதிரி போறாங்க. நாடக வாயிலா அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குது, ஏன்னா பாக்குறவங்களுக்கு மக்களுக்கு அறிவுரை கிடைக்குது, இல்ல அந்த சூழலோட சமூகத்தோட என்ன பிரச்சனைகளோ அது மூலமா சொல்றீங்க. அதுல கலந்துக்கிற அல்லது அந்த நடிப்பை உள்வாங்கிட்டு நடிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாற்றம் ஏற்படுது, அது அவங்களுக்கு ஒரு வாழ்வியல்ல ஒரு பண்பு நல்ல நல்ல பண்புகளையோ இல்ல ஒழுக்கத்தையோ கத்துக் கொடுக்குது அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன தகவல் அந்த பிள்ளைகளை திருப்பி எடுத்து நம்மளே தப்பா பண்ணா கூட கேள்வி கேட்பாங்கிறது நமக்கு புரியுது அதுல இருந்து. அதான் ஏன் ஏன் அப்படின்னா பெரியவங்கள்ட்ட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். குழந்தைகிட்ட உடனடியா பார்க்கலாம். ஆமா, குழந்தைகிட்ட உடனடியா பார்க்கலாம். அவ்வளவு அழகா அந்த அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான் நாம அந்த கலை வழியா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அதான் காரணமா இருக்கு. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை லைஃப் லாங்கா அப்ளை பண்ணுவாங்க குழந்தைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லது நல்லதுண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. நல்லது இல்லைங்க நீங்க லைன் தந்ததுக்கு. நன்றி. நல்லது நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைவு பகுதிக்கு போயிடலாம். சரி. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம்ப பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சபரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி அக்கா. மிக சிறப்பான உரை. நாடக தொன்மையும் என் வாழ்வின் பணியும் என்ற தலைப்பில் நாடக கலையை பற்றியும் வாழ்வின் கலை ஓட்டத்தை மிக சிறப்பாக அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் எடுத்துரைத்த மதிப்புயர் நாடக செயல்பாட்டாளர் உதிரி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு தலைப்புடன் இணைய வழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.